லாஸ்ட் டைம் ஒரு 3 ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்துருந்தேன். அவங்க மூலமாக வந்த இன்னொரு கஸ்டமர். இவங்க வந்து எனக்கு 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு 9 மந்த் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் வாங்கி 2 ப்ளவுஸ் தானேன்னு சொல்லி இப்போ கட்டிங் போட போகிறேன். எந்த அளவுமே எழுதலை. மார்பு சுற்றளவு, ஹிப் ரவுண்டு, ஸ்லீவோட ஹைட்டு, ஸ்லீவோட ரவுண்டு, பேக் பார்ட்டோட லென்த்து, இது மட்டும்தான் எழுதியிருக்கேன். நம்மக்கிட்ட தான் பேட்டர்ன் இருக்குல்ல, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்கல. முன்னெல்லாம் ப்ளவுஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும் அம்மா வீட்டில் இருக்கும்போது. இப்போல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் என்ன மார்பு சுற்றளவு மட்டும் சொல்லுங்கள், நான் பாட்டுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துறேன்னு சொல்லி நான் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டேன். இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் வச்சு தான் நான் அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சிருக்கேன். நெக்கு மட்டுமே மார்க் பண்ணலை, மற்ற எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். பேட்டர்னில் வந்து 7 இன்ச் தான் ஒரு நெக்கோட ஹைட்டு. ஆனால் இவங்களுக்கு வந்து நான் 8.5 வைக்கலான் இருக்கேன். அதனால் அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டு நெக்குக்கிட்ட மட்டும் கேப் விட்டுருக்கேன். அந்த இடத்துல நெக்கு வித்து வந்து மாறுபடும். அதுக்கப்புறம் 2 ப்ளவுஸுமே கட் பண்ணி வச்சுட்டேன். இனி ஈவினிங் தான் உட்காந்து தைக்கணும். நெக்ஸ்ட்டு வேலை மதியம் சமைக்கணும். அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்.